என்னடா எப்பயும் மொட்டை மாடியெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணிங்களா வேறு மாதிரி இருக்குன்றீங்களா? ஆமாங்க, வேறு இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பழைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பழசுன்னா மூளையில் தூக்கி உட்கார விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க. மனசுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பழைய ஒரு பீப்புள்ஸை பற்றி பேச போகிறோம். இவங்களை யாரும் பெருசாக பேச மாட்டேன்றாங்க. அவங்க தான் வந்து ஓல்டேஜ் பீப்புள்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மேஜிக் வேர்டாக நம்ம பார்க்குறோம். யாருக்காவது நம்மளை வாழ்த்த மாட்டாங்களா, நம்ம வாழ்த்துற மாதிரி ஏதாவது பண்ண மாட்டோமான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது யாருமே பண்ணுறதில்ல. ஆனால் அதை மாதிரி பண்ணுற சில பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு பிக்யூலராக இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. மூத்த வயது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க சொல்கிற வாழ்த்தே வந்து ஒரு மாதிரி ஹார்ட்லேருந்து சொல்லுவாங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவனை வாழ்த்து, நீ நல்லா இருடா தம்பி, நீ நல்லா இருடா மவனே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வாழ்த்து இருக்குல்ல, அந்த வாழ்த்தே போதுங்க. உங்கள் லைஃப் லாங் வந்து உங்களை வந்து யாராலையும் அழிச்சிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு வாழ்த்து. நான் ஏன் இந்த டாபிக் பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ஒரு சம்பவம் சொல்லிடக்கூடாது, அது ஒரு ஒரு எமோஷ்னலாக என்னை ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம். நான் ரோட்டில் கேஷுவலாக போயிட்டுருக்கும் போது ஆப்போசிட்டில் ஒரு நியர் 70 ஏஜில் இருக்கிற ஒரு பர்சன் என்னை வந்து பார்த்துட்டு நீ வந்து அந்த வீட்டுக்கு அவங்க பையனா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமான்னு சொல்லி சொன்னேன். பட் என்ன தெரியுதுன்னு கேட்டார். இல்லை, கண்டிப்பாக எனக்கு தெரியல அப்படின்னு. நீவே அவங்க வந்து எப்படி இருக்க, என்ன பண்ணுற, ஒர்க் என்ன பண்ணிகிட்ருக்க, அப்புறம் வந்து பழைய வீடு எங்களோட வீடு ஒன்று இருக்குது, அது இடிஞ்சு கொட்டி போன வீடு, அந்த வீட்டை நீ ரெடி பண்ணிட்டியா, எப்போ ரெடி பண்ணுவ, இந்த ஊர் மக்கள்லாம் நம்பாத, அவங்களாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு, நீ கண்டிப்பாக வீடு கட்டிரு, அதுவும் நான் சாவறதுக்குள்ளே கட்டிரு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் ஏன் அதை சொல்லணும்னு எனக்கு தெரில. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். அவர் என் தலை இருக்குல்ல, என் தலையில் கை வச்சு, நீ கேட்டதே எனக்கு வந்து 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்குடா, போதுடா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஏன் இதெல்லாம் பண்ணார்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு பெரிய பவர் அவங்ககிட்ட இருக்கிறதுனால நம்மளை வந்து அவங்க விஷ் பண்ணும்போது அந்த விஷ் வந்து ஒரு பிக்கெஸ்ட் திங்ஸாக மாறுது. குப்பையை கூட்டி ஓரமாக வைக்கிற மாதிரி மனிதர்களை நம்ம தூக்கி ஓரமாக வச்சுருக்கோம். அவங்க தான் வந்து நம்ம தாத்தா பாட்டிகள். அவங்கக்கிட்ட பேசுங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் பிஸியாக போயிட்டுருக்கோம் அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க. அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அதுவே வந்து உங்களை இன்னும் மேலே மேலே ஓட வைக்கிறதுக்கு தோன்றதுக்கான ஒரு விஷயமா பார்க்குறேன். இனிமேல் வந்து யாராவது அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா, பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேளுங்க.